ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கோர் வேவ் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்ட் ஆப்பில் இது ஒரு ஃபண்ட் ஆப் கான்செப்ட், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பிரின்சிபல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ஆப் வந்து நம்ம சேனலில் போட்டிருப்பேன். அது ஒரு ஃபண்ட் ஆப்பில் ஒரு கான்செப்ட், இது ஒரு கான்செப்ட், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டேஸ் வந்து முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் ரிட்டர்ன் ஆயிரும், நம்மளோட ப்ராஃபிட் வந்து டெய்லி ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ இதோட ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்க் ரெஜிஸ்டர் பண்ண உடனே, அதாவது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த ஆப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்காது, அதில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் இருக்க அட்மின்க்கு வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து லிங்க் கொடுத்துருவாங்க. பட் கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் லிங்க் வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் லிங்க் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் அப்படின்றதுலாம், ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்லாம் இப்போதைக்கு என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ₹520 ப்ராடக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ₹1000 ப்ராடக்ட்டு, அப்புறம் 3000, அதுக்கப்புறம் 1,20,000, ஸோ 6000, இந்த மாதிரி ஹை அப் ப்ராடக்ட் எல்லாமே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா? பட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போகிற ப்ராடக்ட்டோட இது பார்த்திங்க அப்படின்னா, இதில் ₹520 ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது அப்புறம் ₹500 ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகலை, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டைம் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகி அதில் எல்லாருமே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணனால நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிசர்வேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு அது வந்து இதில் இல்லை, ஒர்க்கிங்கில் இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ₹1000 ப்ராடக்ட் இருக்குது, அப்புறம் 3000 ப்ராடக்ட். இப்போ இதில் நம்ம சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு 520, அதுக்கப்புறம் 1000, அந்த 2 ப்ராடக்ட் மட்டும் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ₹520 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 நாளைக்கு வரும். எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹26.50 வரும், ஓகேவா? ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வர்ற அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கொடுக்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் லாங் டேஸாக போகும், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ₹520 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, டெய்லி உங்களுக்கு ₹26.50 வரும். ஸோ இது வந்து இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆயிரும், ஓகேவா? நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் மட்டும் பண்ணால் போதும், உங்களோட டெய்லி இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். பட் உங்களோட ஒர்க்கு இதில் டெய்லி செக்இன் வந்து ₹10 உண்டு, அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ ₹520 ப்ராடக்ட்டு இது தான், ஓகேவா? இது 30வது நாள் முடிஞ்ச பிறகு 31வது நாள் உங்களுக்கு அந்த ₹520 உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ₹500 ப்ராடக்ட் இன்னும் வரல, ஓகேவா? ஸோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ₹1000 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ₹1000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ₹21 ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 நாளைக்கு டெய்லி ஆட் ஆகும், ஓகேவா? ₹1000, 15வது நாள் உங்களுக்கு ₹1000 வந்து ரிட்டர்ன் ஆயிரும். இது எல்லாமே எத்தனை டைம் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ₹520 ப்ராடக்ட்டும் ஒரு டைம் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ₹1000 ப்ராடக்ட்டுமே ஒரு டைம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ₹3000 ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அது ₹78 டெய்லி வரும், ஓகேவா? 20 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே டேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, சூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒன் டைம் தான் நம்ம வாங்க முடியும், ஓகேவா? இன்கம் எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வேலெட்டில் ஆட் ஆயிரும், நம்ம ரிசீவ் கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஹோம் பேஜில் போயிட்டு இதில் டெய்லி செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் ரெகுலராக செக்இன் கொடுக்கும் போதில் டெய்லியுமே உங்களுக்கு ₹10 ஆட் ஆகும், சரியா? நீங்கள் டெய்லியுமே செக்இன் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, இது ஒரு ₹10 உங்களுக்கு ஆட் ஆகும், ஓகேவா? ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளோட ப்ராடக்ட் மை ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இப்போதைக்கு எனக்கு ரன்னிங்கில் இருக்கிறது ₹520 ப்ராடக்ட், ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நான் 1000 பிளான் வந்து போட போகிறேன். ஸோ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 1000 பிளான் வந்து போடலாம். ஸோ அதுக்கு ஹோம் பேஜில் ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ₹1000 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ₹1000 கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பேமெண்ட் மெத்தட் பே 1 பே 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பே 1 ஆப்ஷன் கிளிக் பண்ணி பே அப்படின்னு கொடுத்தாச்சு. இதில் வந்து ஸ்கேன் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லை ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது மூலமாக நீங்கள் பண்ணுறதா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பண்ணுறது ஸ்கேன் மூலமாக பண்ண போகிறேன். இப்போ ஸ்கேன் மூலமாக பண்ணலாம். இப்போ இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் போகலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டன் பேக் வந்துட்டு நம்ம பே 1 ஆப்ஷன் தானே கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பே 2 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் பே ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அதனால தான் இதில் ரீசார்ஜ் சேனல் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? நம்மளுக்கு ஒரு சேனலில் ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா இன்னொரு சேனல் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கேன் மூலமாக நான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணதும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அமௌண்ட் வந்து ஆட் ஆகாது இந்த மாதிரி ஸ்கேனில். இதில் கீழேயே வந்துட்டு சப்மிட் யூடிஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படி இல்லைனா யூடிஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து 12 டிஜிட் நம்பர் நம்ம பே பண்ணதில் இருக்கும். ஸோ அந்த நம்பரை பார்த்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடிஆர் நம்பர் கொடுத்துட்டோம். இதில் சப்மிட் யூடிஆர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஆல்ரெடி நம்ம வேலெட்டில் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கான்னு இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலெட்டில் அமௌண்ட் ₹1000 ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட்டில் போயிட்டு ஸோ அந்த ₹1000 ப்ராடக்ட்டை இதில் பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்துக்கலாம், ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, பெய்டு அப்படின்னு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லியும் நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டும் ஆட் ஆகும், இந்த அமௌண்ட்டும் ஆட் ஆகும். ₹1000க்கு ₹21 டெய்லி ஆட் ஆகும், ₹520க்கு ₹26 டெய்லி ஆட் ஆகும். நம்ம வேலெட்டில் மினிமம் விட்ரா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மினிமம் விட்ரா ₹300 இருந்துச்சு, உங்கள் வேலெட்டில் ₹300 இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். டேக்ஸ் 10% பிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விட்ராவல் டைம் வந்து மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் விட்ரா கொடுத்துக்கலாம். சாட்டர்டே சண்டே வந்து கிடையாது. ஓகேவா? காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இன்வைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். இதில் லெவல் வந்து ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு 5% அதாவது உங்களுக்கு டேரெக்டில் யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 5% வரும். செகண்ட் லெவலில் 3%, தேர்ட் லெவலில் 1% வரும். ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இன்கம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? யூசர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து இப்போதைக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எதுவுமே வரல. ஓகேவா? டெலகிராம் குரூப் மட்டும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கிஃப்ட் கோடு எல்லாமே இனிமேல் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட் கோடுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். கரெக்டாக நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணி இன்கம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் என்ன பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இன்கம் டெய்லி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களோட ஆப் ஒர்க்கை ஓப்பன் பண்ணி டெய்லி சிக்கன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபண்ட் ஆப், ஆக்டிவிட்டி பேஸ்டு, டாஸ்க் ஆப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஆப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.